நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. இந்திய பங்குச்சந்தையை ஏமாற்றி 36,500 கோடி ரூபாய் மோசடி செய்த அமெரிக்க வர்த்தக நிறுவனத்திற்கு செபி தடை விதித்துள்ளது. அமெரிக்காவை தலைமை இடமாக கொண்டு ஜெயின் ஸ்ட்ரீட் என்ற நிறுவனம் 2000ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டது. அந்த நிறுவனத்தில் அமெரிக்கா, பிரிட்டன் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த 9000க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் வேலை செய்து வருகின்றனர். சென்ற ஆண்டு மட்டும் 1.75 லட்சம் கோடி ரூபாயை இந்த நிறுவனம் வருவாயாக ஈட்டியுள்ளது. மேலும் ஜெயின் ஸ்ட்ரீட் நிறுவனம் சென்ற ஆண்டு இந்திய சந்தையில் செய்த முதலீட்டிலும் வர்த்தகம் மூலமாக 32,681 கோடி ரூபாய் லாபத்தை பெற்றுள்ளதாக செபி கணக்கிட்டுள்ளது. இந்நிலையில் ஜெயின் ஸ்ட்ரீட் நிறுவனம் மோசடி செய்ததாக கூறி செபி அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் 2023ஆம் ஆண்டு ஜனவரி முதல் மார்ச் 2025ஆம் ஆண்டு வரை ஆப்ஷன் ட்ரேடிங் எனப்படும் குறிப்பிட்ட காலத்திற்குள் பங்குகளை வாங்குவதற்கோ விற்பதற்கோ இருக்கும் முறையை பயன்படுத்தி ஜெயின் ஸ்ட்ரீட் நிறுவனம் 36,671 கோடி ரூபாய் ஈட்டியுள்ளது. இதில் 4,843 கோடி ரூபாய் சட்ட விரோதமாக பெறப்பட்டுள்ளது. மேலும் ஸ்டாக் ரிக்கிங் எனப்படும் செயற்கையாக பங்குகளை விலையேற்றிவிட்டு அடுத்த நாள் அதை அதிக விலைக்கு விற்கும் முறையை ஜெயின் ஸ்ட்ரீட் நிறுவனம் பயன்படுத்தியுள்ளது. இதையடுத்து JS இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ISI2 இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட், ஜெயின் ஸ்ட்ரீட் சிங்கப்பூர் பிரைவேட் லிமிடெட், ஜெயின் ஸ்ட்ரீட் ஏசியா ட்ரேடிங் ஆகிய நிறுவனங்கள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ தடை விதிக்கப்படுகிறது என்று செபி உத்தரவிட்டுள்ளது.